ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே நியூட்ரிஷன் தமிழ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாத ஒரு சில மிஸ்டேக் பண்றீங்க. இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் பண்ணும்போது உங்களோட வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் வர வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருந்தா உங்களோட வெயிட் லாஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். வாங்க அது என்னென்ன மிஸ்டேக் சொல்லிட்டு இந்த வீடியோல பிரீஃபா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா, இந்த 4 மிஸ்டேக் மட்டும் பண்ணாம இருந்தா உங்களோட வெயிட் லாஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், வெயிட் லாஸ் பண்ற பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் எடுக்கணும் தெரியாம எல்லா ப்ராடக்ட்டுமே எடுக்கிறீங்க. நீங்க இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஃபார்முலா 1, பர்சனலைஸ் புரோட்டீன், அப்ரெஷ், இந்த 3 ப்ராடக்ட் போதும் உங்களோட வெயிட் லாஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு வெல்னஸ் கோச்சோட கைடன்ஸோட தான் இந்த ஃபுட் எடுக்கணும். ஓன் டிசிஷன் எடுத்து இந்த ஃபுட்டை எடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் உங்க வெல்னஸ் கோச் கிட்ட நீங்க ஃபேட் லாஸ் பண்ணணுமா இல்ல இன்ச் லாஸ் பண்ணணுமா இல்ல வெயிட் லாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்க கோச் சொல்றதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, என்ன ப்ராடக்ட் எடுக்கணும் தெரியாம நீங்க எல்லா ப்ராடக்ட்டுமே எடுக்கிறீங்க. உங்களோட ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற ப்ராடக்ட் தான் எடுக்கணும். நீங்க எல்லா ப்ராடக்ட்டுமே எடுக்க கூடாது. ஃபோர்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நீங்க வெயிட் லாஸ் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணி அபவ் 45 ஏஜுக்கு மேல இருந்தா நீங்க புரோட்டீன் எடுக்க கூடாது. ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் தான் எடுக்கணும். எதுக்காக ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, நீங்க 45 ஏஜுக்கு மேல இருந்தா உங்க பாடியில வாட்டர் கண்டென்ட் சரியா இருக்காது. அதனால ஆக்டிவ் ஃபைபர் காம்ப்ளெக்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. இந்த 4 மிஸ்டேக்கையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வெயிட் லாஸ் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கணும். எவ்வளவு நெகட்டிவ் கமெண்ட் வந்தாலும் உங்களோட மைண்ட் செட் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இதை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் தேவை அப்படின்னாலும், உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Have a nice day.